சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட கச்சேரி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பசாமி ஆலயத்தில் இன்று கார்த்திகை மாத சனிக்கிழமையை ஒட்டி ஐயப்பசாமிக்கு இந்திய ரூபாய் நோட்டுகளான 10, 20, 50, 100, 200, 500 என 10 லட்சம் மதிப்பிலான பல்வேறு ரூபாய் நோட்டுகள் கொண்டு சொர்ண அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தது. இந்த சிறப்பு பூஜையில் பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்பசாமியை தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி அருகே 12ஆம் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஓம் ஸ்ரீ கால பைரவர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலின் 815ஆம் ஆண்டு பைரவர் ஜெயந்தி விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நாள்தோறும் கால பைரவர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான பைரவர் ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு மாபெரும் யாக வேள்வி பூஜை நடைபெற்றது. இதனையடுத்து உலக நன்மைக்காக அகண்ட நாபதீப வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கால பைரவர் சுவாமியை தரிசனம் செய்தும் வெள்ளை பூசணிக்காயில் நெய் தீபம் ஏற்றியும் வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திரு சொர்ணபுரம் எனும் காத்திருப்பு கிராமத்தில் ஸ்ரீ சொர்ணாம்பிகா சமேத சொர்ணபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு தனி சன்னதியில் சொர்ணகால பைரவர் வீற்றிருக்கிறார். இங்கு உலக நலன் வேண்டி மகா அஷ்டமியை முன்னிட்டு அஷ்டபைரவர் மகா யாகம் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் நள்ளிரவு வரை பங்கேற்று தரிசனம் செய்து வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள தனியார் பள்ளியில் அதிசய பிரம்ம கமலம் மலர் வெள்ளிக்கிழமை இரவு பூத்தது. இந்துக்களின் ஆன்மீக நம்பிக்கையை பெற்ற இந்த மலரை இரவு நேரத்திலும் பார்க்க பொதுமக்கள் குவிந்தனர். உத்தரகாண்ட் மாநிலத்தின் மாநில மலராகவும் இமயமலை பகுதிகளில் மட்டுமே பெரும்பாலும் காணப்படும் அதிசய மலராகவும் உள்ளது இந்த பிரம்ம கமலம். பிரம்மனின் நாடிக்கொடி என வர்ணிக்கப்படும் இந்த மலர்கள் இளவேனில் காலத்தில் மாலை 7 மணிக்கு மேல் இரவு நேரத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும். அதிகாலைக்குள் உதிர்ந்துவிடும். ஆனாலும் இந்த பூவின் வாசம் அந்த பகுதி முழுவதும் வீசும். அதன் அருகிலிருந்து நாம் நினைத்து வேண்டியது வரமாக கிடைக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. தமிழகத்தின் 2வது குருஸ்தலம் என அழைக்கப்படும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாமபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் சிறப்பம்சமாக ஆதிகால பைரவர் மற்றும் காசிகால பைரவர் என 2 பைரவர் சிலைகள் உள்ளன. இந்த 2 பைரவர்களுக்கும் மகாகால பைரவாஷ்டமி வில்வ சகஸ்ரநாம வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன் பிறகு உற்சவ பைரவருக்கு திருவீதி விழா நடைபெற்றது. அப்போது பசுமாடு முன் சென்றது. அதை பார்த்த பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசம் அடைந்து சாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தோப்புதுறை சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற படிப்பூஜை மற்றும் கன்னி பூஜை விழாவில் ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்களை பாடி சாஸ்தாவை வழிபட்டனர். சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டல மகர விளக்கு பூஜை காலம் துவங்கிய நவம்பர் 16ஆம் தேதியில் இருந்து தினசரி பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. தினசரி 1 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வரும் டிசம்பர் 26ஆம் தேதி தங்க அங்கி சார்த்தி ஐயப்பனுக்கு மகா தீபாராதனையும் மறுநாள் 27ஆம் தேதி ஐயப்பனுக்கு பிரதான மண்டல பூஜையும் நடக்கிறது. இந்நிலையில் பக்தர்களின் சுமூக தரிசனத்திற்கான அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது குறித்து உயர்நீதிமன்ற அனுமதி பெற்று பின்னர் முடிவெடுக்கப்படும் என கேரள டிஜிபி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அருள்மிகு திருப்புராந்தீஸ்வரர் கோமதி அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. கடன் நிவர்த்தி ஸ்தலமாக விளங்கும் இத்திருக்கோவிலில் மகாதேவ அஷ்டமி விழா அபிஷேக ஆராதனைகளுடன் வெகு விமர்சையாக நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் மணிமூர்த்தீஸ்வரத்தில் ராஜகோபுரத்துடன் 8 நிலை மண்டபங்கள், 3 பிரகாரங்கள், கொடிமரத்துடன் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி ஆலயம் அமைந்துள்ளது.
இத்திருக்கோவிலின் வடகிழக்கு மூலையில் அருள்பாலித்து வரும் சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு மகாதேவ அஷ்டமியை முன்னிட்டு 64 பைரவ மூல மந்திர ஹோமம் நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் பைரவ மூல மந்திர ஹோமத்தில் கலந்து கொண்டு பைரவரை தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கோட்டை பகுதியில் பழமையான காய நிர்மலேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் உள்ள ஐயப்பன் சன்னதியில் கார்த்திகை மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு நேற்று விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த சேத்திரபாலபுரத்தில் பழமை வாய்ந்த கால பைரவர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில்தான் பைரவரின் சூலாயுதம் கிடைக்கப்பெற்றது என்பதால் இவர் ஆனந்த கால பைரவராக வீற்றிருப்பதாக புராணங்கள் கூறுகின்றது. அர்ஜுனன் வழிபட்டதாக புராணம் கூறும் இந்த கால பைரவர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருப்பாச்சேத்தி மறுநோக்கும் பூங்குழலி உடனாய திருநோக்கிய அழகியநாதர் கோவிலில் கால பைரவர் கோவில் உள்ளது. கஷ்ட நிவாரண கால பைரவர் என அழைக்கப்படும் இந்த திருப்பாச்சேத்தி கால பைரவர் கோவிலில் தேய்பிறை வளர்பிறை நாட்களில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கம். நேற்று ஜென்மாஷ்டமி என்பதால் இங்கு சிறப்பு பூஜைகள் நடந்தன. மதுரை மாவட்டம் அழகர் கோவில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் மற்றும் இதன் உபகோயிலான மதுரை தல்லாக்குளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவில், வண்டியூர் அருள்மிகு வீரராகவ பெருமாள் திருக்கோவில் ஆகிய திருக்கோவில்களில் மார்கழி மாத பிறப்பினை முன்னிட்டு தமிழ் மாதம் மார்கழி 1ஆம் தேதி முதல் மார்கழி 29ஆம் தேதி வரை திருக்கோவில் நடை திறப்பு நேரம் அதிகாலை 4 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் இரவு 7 மணி வரை என மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. தர்மபுரியை அடுத்த அதியமான் கோட்டையில் மன்னர் அதியமானால் கட்டப்பட்ட தட்சணகாசி காலபைரவர் ஆலயத்தில் நேற்று காலபைரவர் ஜெயந்தியை ஒட்டி அதிகாலையில் சிறப்பு யாகம் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட இடங்களில் இருந்து வந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பூசணி தீபமேற்றி வழிபட்டனர். பிரசித்தி பெற்ற சபரிமலை சன்னிதான ஆடிட்டோரியத்தில் கொல்லம் கருநாகப்பள்ளி மன்னூர் காவு கதகளி மையம் சார்பில் ஜனார்த்தனன் போர்த்தி எழுதிய ஐயப்ப மகாத்மம் என்ற கதை கதகளியாக அரங்கேறியது. ஐயப்பன் அவதாரம் முதல் அவர் சந்நிதியானது வரையிலான தெய்வீக கதை 28 பேர் கொண்ட கதகளி குழுவினரால் நிகழ்த்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் மிக புகழ்பெற்ற அன்னை கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் மூலவராக வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் காட்சியளிக்கிறார். அதனுடைய புதிய உற்சவர் சிலை செய்யப்பட்டு சேவக பெருமாள் அன்னையார் கோவிலில் அமைந்துள்ள அன்ன சத்திரத்தில் வைத்து சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. அதன் பின்னர் சேவக பெருமாள் ஐயனார் கோவிலில் இருந்து உற்சவருக்கு சிறப்பு கம்பளம் வரவேற்புடன் ஊர்வலம் துவங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.